சொல்றாரு, அப்போ இப்ப நான் உன்னை அடிக்க மாட்டேன், போ. அந்த பெண் அவளுடைய பாவத்தை உணர்ந்தாளா என்னன்னு தெரியல. ஆனா இயேசுடைய மன்னிப்பை பார்த்த உடனே அவ மனம் திரும்பியிருப்பா. இயேசு அவருடைய வார்த்தையை வந்து அவர் எப்படி பேசுறாரோ அந்த வார்த்தையை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டா இருக்கும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பாவியா இருக்கிறா. ஏன்னா அவர் கல்லெறியணும்னா கல்லெறியலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன் அத. இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நீ பாவியா இருக்கலாம், ஆனா இனிமே நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு உதவி செய்து அனுப்புறார். இன்றைக்கு நீங்க ஒரு பாவியை போல மற்றவர்கள் முன்பாக கூனி குறுகி நின்று கொண்டிருக்கலாம். நீங்க பாவத்தை உணராம கூட இருக்கலாம். இன்றைக்கு உணருங்க. உங்களுடைய பாவம் என்னதென்று நீங்கள் உணருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் மற்றவர்கள் உங்களை வந்து ஏதோ ஒரு பழி சொல்லி உங்களை ஒரு பிரச்சனையில சிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல வரும்போது அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்.